பண்டி அண்ணா, நீங்க தானே சொன்னீங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு முடிச்சிட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணலான்னு. இப்ப இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம்ண்ணா. என்னடா சிண்டு இது ஹவுஸ் வார்மிங்க்கு இவ்ளோ கிஃப்ட்ஸ் வந்திருக்கு, சொல்லவே இல்ல. ஏ பண்டி, எப்பவும் போல நான் கொடுக்குற கிஃப்ட்டை தான் நீ ஃபர்ஸ்டா ஓபன் பண்ணி பார்க்கணும் பண்டி. இந்த எல்லா கிஃப்டையும் ஓபன் பண்றதுக்குள்ள ஈவினிங்கே ஆயிரும் போல இருக்கே. சரி, இது எல்லாத்தையும் எடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு ஓரமா வச்சிடலாம், சரியா? பண்டி அண்ணா, இங்க பாருங்க, ரோஸ் ஃபேமிலின்னு போட்டிருக்கு. ரோஸ் அக்கா கொடுத்த கிஃப்ட்டை ஃபர்ஸ்டா ஓபன் பண்ணிடுறீங்களா? டேய் சிண்டு, நீ வேணும்னே எனக்கு அகைன்ஸ்டாவே வர வர பண்ணிட்டு இருக்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தீனா பாருடா. பண்டி அண்ணா, இங்க பாருங்க, ராகுல், ரோஜா, பூஜா கூட கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க தான் எப்பவுமே நான்சி அக்கா கொடுக்குற கிஃப்டையே ஃபர்ஸ்டா ஓபன் பண்ணிட்டு இருக்கீங்க. டே சிண்டு, அது அவ 5 இயர்ஸ் முன்னாடியே என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டாடா. எத்தனை பேர் கிஃப்ட் கொடுத்தாலும் அவ கொடுக்குற கிஃப்ட் தான் ஃபர்ஸ்டா ஓபன் பண்ணணும்னு. சரி விடு, உள்ள என்ன இருக்குன்னு பாத்திரலாம். பண்டி, இது நான் மட்டும் போய் வாங்கல. நான், எங்க அம்மா, எங்க அப்பா 3 பேரும் போய் தான் வாங்கியிருக்கோம். உங்க வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி தான் வாங்கியிருக்கோம் பண்டி. ஏ நான்சி, இது என்னது? இது வாஷிங் மிஷினா? என்ன நான்சி, வாஷிங் மிஷின் எல்லாம் கிஃப்டா கொடுத்துருக்க? உங்க அம்மா புதுசா வாஷிங் மிஷின் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்ததா எங்க அம்மா கேட்டாங்க. அதனால தான் போய் எங்க வீட்ல இருக்க மாதிரியே ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கோம். பண்டி அண்ணா, இதை நான் பார்த்துருக்கேன்னா, இதுதான் இருக்கிறதுலே வச்சு லேட்டஸ்ட் வாஷிங் மிஷின்னா. இங்க பாருங்க, இது ஒரு டாப் லோடு தான். இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியும். இந்த டியூப் வழியா தான் தண்ணி வந்து வெளியில போகும். டேய் சிண்டு, இருடா, நானே ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இங்க பாத்தீங்களா, இதை இப்படி ஓபன் பண்ணி உள்ள துணி எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி ஆன் பண்ணிட்டோம்னா மிஷின் ஓடுனதுக்கு அப்புறம் தண்ணி வெளியில போயிடும். பண்டி அண்ணா, அடுத்தது நான், ரோஜா, பூஜா நாங்க 3 பேர் கொடுத்த கிஃப்ட்டை தான் நீங்க ஓபன் பண்ணணும். வாட் இஸ் திஸ் பண்டி? நீ எப்பவுமே ஃபர்ஸ்டா நான் கொடுக்கிற கிஃப்ட்டை தானே ஓபன் பண்ணுவ. இப்போ அட்லீஸ்ட் செகண்டாவது ஓபன் பண்ணலாம்ல. டே ராகுல், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. அடுத்தது நான் ரோஸ் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். என்னது இது? பார்க்கறக்கே குட்டியா ஏதோ கியூட்டா இருக்கும் போல இருக்கு. பண்டி அண்ணா, எனக்கு தெரிஞ்சு ரோசாக்கா வீட்டுக்கு தேவையான மாதிரி எல்லாம் கொடுக்கல. உங்களுக்கு மட்டும் ஏதோ தனியா வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா சொன்ன சிண்டு. இது நான் வந்து ஸ்பெஷலா பண்டிக்காக வாங்கினது. பண்டி, நாங்களும் கூட தான் பெஸ்ட் விஷஸ்னு போட்டிருந்தோம். அதையெல்லாம் தூக்கி கிழிச்சு போட்டேன். ஏ நான்சி, அது ஞாபகார்த்தமா நான் பத்திரமா வச்சுக்குவேன். ஹை, இது என்ன ரோஸ்? இது பேக் மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு. உள்ள கூட ஏதோ திங்ஸ் வச்சிருப்பா போல இருக்கு. தட்ஸ் ரைட் பண்டி. உனக்காக எங்க டாட் கிட்ட சொல்லி நான் ஸ்பெஷலா வாங்குனது. இங்க பாத்தியா, இதுல நீ குடிக்கிறதுக்கு சிப்பர் கூட இருக்கு. இது ஸ்கூலுக்கு நீ தேவைப்பட்டா வந்து ஜூஸ் ஊத்தி எடுத்துட்டு போலாம், தெரியுமா? அது மட்டும் இல்ல, இன்னும் உள்ள குட்டி குட்டியா நிறைய திங்ஸ் இருக்கு. ஹை பண்டி அண்ணா, இந்த பென்னு கூட நல்லா கியூட்டா இருக்குண்ணா. என்னடா இது, எனக்கு பப்ளு அண்ணாக்கெல்லாம் கொடுக்கல, உங்களுக்கு மட்டும் தனியா கொடுத்துருக்காங்க. ஏ ரோஸ், சூப்பரா இருக்கு. இது என்ன லஞ்ச் பாக்ஸா? ஹை, எனக்கு பிடிச்ச டிசைன்லயே இருக்கு. இது என்னது? இது ஓபன் பண்ணவே முடியல. கம் ஆன் பண்டி, அத கீழ இருந்து மேல ஓபன் பண்ண கூடாது, மேல இருந்து கீழ ஓபன் பண்ணி பாரு. ஹை பண்டி அண்ணா, உங்களுக்கு மட்டும் ஸ்கூல் பேக், லஞ்ச் பாக்ஸ், அதுக்கப்புறம் ஜூஸ், சிப்பர், பென்சில்னு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பேக் கூட சூப்பரா இருக்குண்ணா. ஆமா ரோஸ், எனக்கு இந்த பேக் உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. சூப்பரா இருக்கு. நீங்க எல்லாரும் வச்சிருக்கிறத விட நான் ஸ்பெஷலா நாளைக்கு ஸ்கூல் பேக் கொண்டு வர போறேன்டா சிண்டு. ஏ ரோஸ், என்னது இது? எப்ப பார்த்தாலும் வந்து பண்டிக்கு மட்டும் ஸ்பெஷலா கிஃப்ட் கொடுக்குற. ஹவுஸ் வார்மிங்க்கு எல்லாரும் யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தானே கொடுப்பாங்க. பண்டி அண்ணா, இப்பவாவது என்னோடத ஓபன் பண்ண போறீங்களா இல்ல நான் கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு போகட்டுமாண்ணா? டே ராகுல், இருடா, நீ வேற. நான் தான் நான்சியோடது, ரோஸோடதெல்லாம் ஓபன் பண்ணிட்டேன்ல. சரி, மத்தவங்க எல்லாம் கோவப்படாதீங்க. ராகுல், ரோஜா, பூஜா என்ன கொடுத்துருக்காங்கன்னு நான் பாக்குறேன். பண்டி அண்ணா, என்கிட்ட கொடுங்கண்ணா. இந்த ராகுல் எப்பவுமே ஏதாவது காமெடியா தான் வாங்கிட்டு வருவான். நீங்க வேணா உள்ள பாருங்களேன், ஏதாவது வித்தியாசமா வாங்குறேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணி வச்சிருப்பான் பாருங்களேன். டே சிண்டு, அப்படியெல்லாம் கிடையாது. வீட்டுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி தாண்டா பொருள் நான் பார்த்து பார்த்து வாங்கியிருக்கேன். ரோஜா, பூஜா தேவையில்லாம இன்டர்ஃபியர் பண்றேன்னு சொன்னாங்க. நான் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு நானே வாங்கியிருக்கேன், தெரியுமா உனக்கு? டே ராகுல், என்னடா இதே பாக்குறதுக்கு ஏதோ கரண்டி எல்லாம் இருக்க மாதிரி இருக்கு. ஒரு கவர் மாதிரி தெரியுது, கவருக்குள்ள நிறைய கரண்டி இருக்க மாதிரி இருக்கு. ஆமா பண்டி அண்ணா, உங்க அம்மா வந்து கிச்சனுக்கு தேவையான பொருள் எல்லாம் புதுசா வாங்குறேன்னு பேசிட்டு இருந்ததை நான் ஒட்டி கேட்டேன். அதனாலதான் உங்க அம்மாவுக்கு செலவு இருக்க கூடாதுன்னு நானே கிச்சனுக்கு தேவையான முக்கியமான பொருள் எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க பாத்தீங்களா, இதெல்லாம் என்னன்னு தெரியுதா? ஐயோ பண்டி அண்ணா, சப்பாத்தி போடுறது, பருப்பு கடையிறது, அதுக்கப்புறமா இது என்னன்னா, இது கிரில் பண்றது, இல்லாட்டி ஃபுல்கா பண்றது, அப்புறம் பருப்பு மத்து, இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். டே சிண்டு, நீ பேசாம இருடா, எங்க அம்மாவை கூப்பிட்டு இதை காமிக்கிறேன். அம்மா அம்மா, கொஞ்சம் சீக்கிரமா இங்க வந்து பாருங்க. ராகுல், ரோஜா, பூஜா 3 பேர் சேர்ந்து உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. டே பண்டி, இப்போ தான் வேலையை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் சீரியல் பார்க்கலான்னு உட்காந்தேன். அது உங்களுக்கு பொறுக்கலையா? எதுக்குடா சத்தம் போட்டுட்டே இருக்க? பண்டி அண்ணா, உங்க அம்மா வந்துட்டாங்க, ஒவ்வொன்றா எடுத்து காமிங்கண்ணா. அம்மா இங்க பாத்தீங்களா, ராகுல், ரோஜா, பூஜா 3 பேர் சேர்ந்து உங்களுக்கு என்ன சூப்பரா வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்களா? இது பாருங்கம்மா, நீங்க கிரில் எல்லாம் பண்ணிக்கலாம். இது வந்து கடையறது, இது வந்து ஃபுல்கா பண்றது, இதுக்கு கூட நீங்க வந்து பருப்பெல்லாம் கடையறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா.
இதைத்தான் நான் தேடிட்டே இருந்தேன்டா, கிடைக்கவே இல்லை. இது கிடைக்கலன்னு 4-5 கடை ஏறி இறங்கிட்டேன். இதுக்கு தான் ராகுல் மாதிரி ஒரு ஆள் வேணுங்கிறது. ராகுல் ரொம்ப சூப்பரா இருக்குடா. புஷ்பாக்கா பாத்தீங்களா, அவங்க அம்மா ஏதோ கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க, இப்ப பாத்தீங்களா உங்க கிஃப்ட்டை விட என்னோட கிஃப்ட் தான் சூப்பர். ஐயோ ஆமா, உண்மையாவே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய், அதில் ஏதாவது ஒரு பொருள் காணாம போச்சுன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். பத்திரமா எடுத்து கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுட்டு போங்க. பண்டி அண்ணா என்னன்னா இது, கடைசியில பெரியமாக்கு எல்லாத்த விட ராகுல் வாங்கிட்டு வந்த gift தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஏ சிண்டு, அடுத்ததே நான் பண்டிக்காக பார்த்து gift வாங்கிட்டு வந்திருக்கேன். அதைத்தான் பண்டி ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ணு பண்டி. ஏ புஷ்பா, என்னது இது அதிசயமா நீ எல்லாம் எங்களுக்கு gift வாங்கிட்டு வந்திருக்க? முன்னாடியெல்லாம் எங்க கூட பயங்கரமா சண்டை போடுவியே. ஏ நான்சி, அதெல்லாம் முன்னாடி. இப்பெல்லாம் நான் உங்ககிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியா தான் நடந்துக்கிறேன், சரியா? இது நான் பண்டிக்காக பார்த்து ஸ்பெஷலா வாங்கின சூப்பர் gift. சூப்பர் கிஃப்டா? உள்ள ஏதோ ஜடையெல்லாம் தெரியற மாதிரி இருக்கு. பண்டி அண்ணா என்னன்னா இது, கேர்ள் ஃபேஸ் எல்லாம் போட்டிருக்க மாதிரி இருக்கு. டே சிண்டு இருடா, நீ வேற அவசரப்படாத. எதுவா இருந்தா என்ன, gift தானே. ஏ புஷ்பா, என்னது இது? இப்படி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்க. பார்க்கறதுக்கு ஏதோ டைரி மாதிரி இருக்கு, அதுலயும் பிங்க் கலர்ல கேர்ள்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. புஷ்பாக்கா, அதுக்குள்ள நீங்க என்ன கிண்டல் பண்றீங்களா? பண்டி அண்ணாக்கு இது சுத்தமா பிடிக்காது. ஏ பண்டி, உனக்கு லாக் டைரினா பிடிக்குங்கிறதுக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இங்க பாரு, இதுல லாக் எல்லாம் போட்டிருக்கு. நீ முக்கியமான விஷயம்லாம் இதுல எழுதி அப்படியே வந்து பூட்டு போட்டு வச்சிட்டீனா யாராலும் அதை படிக்கவே முடியாது பண்டி. புஷ்பாக்கா, அப்படி என்ன ரகசியத்தை பண்டி அண்ணா எழுதிட போறாரு? பண்டி அண்ணா என்கிட்ட கொடுங்க, நான் ஓபன் பண்ணி பாக்குறேன். லாக் எல்லாம் நல்லா தான் வேலை செய்யுது. ஆனா இந்த ஜடை தான்னா ரொம்ப காமெடியா இருக்கு. இங்க பாருங்க, ஜடைய வேற கம் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. எடுத்தா அப்படியே முடி கையோட வந்துரும் போல இருக்கு. ஏ, இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் வீட்டுக்கே போயிருவேன்பா. டே சிண்டு, நீ பேசாம இருக்க மாட்ட? ஏ புஷ்பா, உண்மையாவே இந்த டைரி சூப்பரா இருக்கு புஷ்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் புஷ்பா. அதுலயும் இந்த டிசைன் வந்து ரொம்ப கியூட்டா இருக்கு. நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத. பண்டி அண்ணா, எனக்கு இந்த லாக் டைரி ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதை எடுத்துக்கிட்டுமாண்ணா? எடுத்துக்கோ சோட்டு பாப்பா, உனக்கு இந்த மாதிரி டிசைன் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, இந்தா நீயே வச்சுக்கோ. ஏ சோட்டு, அதுல பூட்டு சாவி எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கோ, சரியா? பூட்டு சாவி எல்லாம் தொலைஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் தனியா கிடைக்காது சோட்டு. ஓகே புஷ்பாக்கா, நான் கண்டிப்பா பத்திரமா வச்சுக்குவேன். இந்த லாக் டைரி உண்மையாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கம் ஆன் கைஸ், எல்லாத்தோட கிஃப்ட்டும் ஓபன் பண்ணிட்டீங்க. இப்போ நாங்க கொடுக்குற கிஃப்ட்டை எப்போ நீங்க ஓபன் பண்ண போறீங்க? ரொம்ப நேரமா நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இங்க பாருங்க, நான் என்னுடைய சிஸ்டர் லோட்டஸ், எங்க மாம் அண்ட் டாட் எல்லாருமா சேர்ந்து போய் உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கோம். பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் லில்லி அண்ட் லோட்டஸ் ஃபேமிலி. சூப்பரா இருக்குப்பா. இந்த லேபிளை எடுக்க வேண்டாம், அப்படியே பத்திரமா வச்சுக்கிறேன், சரியா? கிஃப்ட் ரேப்பரை மட்டும் அப்படியே ஓபன் பண்றேன். டே சிண்டு, பார்த்து கேர்ஃபுல்லா ஓபன் பண்ண. ஓகேண்ணா, நான் அதெல்லாம் வந்து இந்த கிஃப்ட் பேப்பர் முதல் கொண்டு பத்திரமா எடுத்து வச்சுக்கிறேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. லில்லி அக்கா, இதுக்குள்ளேயும் புஷ்பாக்கா கொடுத்த மாதிரி ஏதாவது டைரி ஏதாவது இருக்காக்கா? ரொம்ப பெருசா இருக்கு. நோ 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 சிண்டு, ஹவுஸ் வார்மிங்க்கு யூஸ்வலா கிஃப்ட்ஸ் தரும்போது வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி திங்ஸ் தான் கொடுப்பாங்க. ஏன்னா புது வீடு கட்டணும்னு எல்லா திங்ஸும் புதுசா தானே வைப்பாங்க. ஹாய் பண்டி, இங்க பாரு பண்டி, உண்மையாவே லில்லி சொன்ன மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏ லில்லி, இதுவே எங்க அம்மா கிச்சனுக்கு யூஸ் பண்றதானா? ஒரு வடச்சட்டி இருக்கு, அதுக்கப்புறமா வந்து தோசை பேன் இருக்கு. இந்த கரண்டி கூட சூப்பரா இருக்குப்பா. எங்க அம்மா இந்த மாதிரி தான் நான்ஸ்டிக்ல வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பண்டி அண்ணா, இங்க பாருங்களா, இந்த தோசை கல்லு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்கண்ணா. கடையில காமிக்கிற மாதிரி இருக்குண்ணா. இந்த மாதிரி இந்த கரண்டியை வச்சு ஈஸியா எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு வடச்சட்டி கூட கொடுத்துருக்காங்கண்ணா. பெரியமாவை கூப்பிட்டு காமிக்கலாமா? கேட்கவே வேணாம் சிண்டு, எங்க அம்மா இதை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வை. இதை பார்க்கும்போது எனக்கே இப்ப சமைக்கணும் போல இருக்குடா சிண்டு. உங்களோட கிஃப்ட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணா எங்க வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எதுவுமே வாங்க தேவையில்லை போல இருக்கு. வீட்டுக்கு தேவையான எல்லாமே கிஃப்டா வந்துருச்சுப்பா. உங்க மாம் இந்த மாதிரி நான்ஸ்டிக்ல கடாய் எல்லாம் வாங்கணும்னு பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் பண்டி, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். சூப்பரா இருக்கு லில்லி, உண்மையாவே இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. டே சிண்டு, பார்த்து ஸ்கிராச் ஆகாம எடுத்து ஓரமா பத்திரமா வைடா. ஏ ரோஸ், என்னது இது? ஏற்கனவே நீ ஒரு gift கொடுத்துட்டல்ல, இதுலயும் பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் ரோஸ் ஃபேமிலின்னு போட்டிருக்கு. என்னப்பா இது? கம் ஆன் பண்டி, அந்த குட்டி கிஃப்ட் நான் உனக்காக வாங்கிட்டு வந்தது. இது வந்து நாங்க ஃபேமிலியோட கொடுத்தது. ஆக்சுவலி எங்க மாம் அண்ட் டாட் தான் போய் இதை உங்க மாம்காக செலக்ட் பண்ணிருக்காங்க. ஓபன் பண்ணி பாருங்க. எல்லாரும் ஒரு gift கொடுத்தா இந்த ரோஸ் மட்டும் வேணும்னு ஸ்பெஷலா இருக்கணுங்கிறதுக்காகவே 2 gift வாங்கிட்டு வந்திருக்கா. நான்சி அக்கா, நீங்க எதுக்குக்கா இப்ப தேவையில்லாம ரோஸ் அக்கா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேணும்னா நீங்களும் 2 gift வாங்கிட்டு வர வேண்டியது தானே? டேய் சிண்டு, நீ வேணும்னே வர வர எனக்கு எதிராவே பேசிட்டு இருக்க. இரு உன்னை வச்சுக்கிறேன். ஏ நான்சி, சும்மா தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. இது என்ன ரோஸ் இது? பாக்குறதுக்கு ரொம்ப ஹெவியா இருக்க மாதிரி இருக்கு, ரொம்ப வெயிட்டா இருக்கு. ஓப்பனே பண்ண முடியல, பெருசா பேக் பண்ணிருக்கீங்க. அது கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும், நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஓபன் பண்ணணும் பண்டி. அண்ணா, உள்ள ப்ளூ கலர்ல ஏதோ பெருசா இருக்குண்ணா, பார்த்து ஓபன் பண்ணுங்கண்ணா. எங்கயாவது கீழே விழுந்து உடஞ்சிட போகுது.
ரோசக்கா வேற எப்பவுமே காஸ்ட்லியா தான் gift வாங்கிட்டு வருவாங்க. ஏய் பண்டி, எனக்கு இது என்னன்னு தெரிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய வார்ட்ரோப்னு நினைக்கிறேன் பண்டி. ஏய் ரோஸ், என்னது இது, ஒரு பீரோவையே gift-ஆ கொடுத்திருக்கீங்க? இது பார்க்கறதுக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கு. தட்ஸ் ரைட் நான்சி, இது ஆக்சுவலி பெட்ரூம்ல வச்சுக்கிற வார்ட்ரோப் தான். உனக்கு பிடிச்சிருக்கா பண்டி? வாவ் பண்டி அண்ணா, இந்த பீரோ உண்மையாவே பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குண்ணா. ஏய் ஆமா ரோஸ், என்ன ரோஸ் இது, உங்க அம்மா அப்பா இந்த மாதிரி காஸ்ட்லி gift எல்லாம் பண்ணிருக்காங்க. இதோட லாக்கே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் போல இருக்கு. இது எப்படி ஓபன் பண்றது? இதை நீங்க புடிச்சு இழுத்தீங்கன்னா ஓபன் ஆயிரும். இந்த பக்கமும் இப்படி ஓபன் பண்ணணும். உள்ள கூட நிறைய ஷெல்ஃப்ஸ் இருக்கு பாருங்க. டே சிண்டு, பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணு, தெரிஞ்ச மாதிரி பண்ணி கீழே தள்ளி விட்டுறாத. அதெல்லாம் எனக்கு தெரியும்ண்ணா. இங்க பாருங்க, இதுக்குள்ளதான் நம்ம வந்து ஷூ, ஹேண்ட்பேக் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். சாக்ஸ் கூட போட்டு வச்சுக்கலாம். இங்க பாத்தீங்களா, இந்த பக்கமெல்லாம் குட்டி குட்டி ரேக்ஸ் இருக்கு. இந்த ரேக்ல வந்து நம்ம இன்னர்ஸ் மாதிரி ஐட்டம் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். என்னது இது, புதுசுங்கிறதுனால கொஞ்சம் டைட்டா இருக்குண்ணா. ஐயோ பண்டி, உன் தம்பி ஆர்வ கோளல்ல எல்லாத்தையும் வெளியில இழுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான் பாரு. எல்லாத்தையும் கீழே போட்டு உடைச்சிட போறான். அதெல்லாம் நான் உடைக்க மாட்டேன் பண்டி அண்ணா. இங்க பாருங்க, இங்க கூட ஒரு ரேக் இருக்கு. இதுக்குள்ள வந்து நம்ம வந்து வேற ஏதாவது திங்ஸ் கூட போட்டு வச்சுக்கலாம். ஹை, நம்மளோட ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் இந்த ஹேங்கர்லயே தொங்க விட்டுக்கலாம்னா. மடிச்சு வச்சோம்னா ஆக்சுவலி கசங்கி போயிரும். டே சிண்டு, உனக்கு பின்னாடி அப்படியே கண்ணாடி இருக்கு பாரு. ஹை, நமக்கு தனியா ட்ரெஸ்ஸிங் டேபிளே தேவையில்லை. இந்த பீரோலயே கண்ணாடி அட்டாச் பண்ணிருக்காங்க. பண்டி அண்ணா, உங்களுக்கு ஹவுஸ் வார்மிங்க்கு வந்த கிஃப்ட்ஸ்லயே வச்சு ரோசக்கா கொடுத்த இந்த பீரோ தானே இருக்கிறதுலே வச்சு சூப்பரா இருக்கு. நான் இப்பவே சொல்லிட்டேன், இதை கண்டிப்பா நம்ம பெட்ரூம்ல தானே வச்சுக்கணும். பெரியமா கேக்குறாங்க, நீங்க பெரியமா ரூம்ல கொண்டு போய் வச்சீங்கன்னா எனக்கு அதுக்கப்புறமா பயங்கரமா கோவம் வந்துடும். நான் சொல்லிட்டேன். டே சிண்டு, எங்க அம்மா எல்லாம் கேட்க மாட்டாங்க. எங்க அம்மா ரூம் ஃபுல்லா பிங்க் கலர்ல பொருட்களா வாங்கி அடுக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, பார்த்து எல்லாத்தையும் அப்படியே உள்ள இருக்கிற ராக்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா க்ளோஸ் பண்ணிட்டு, கீழே ஒண்ணு க்ளோஸ் பண்ணாம இருக்கு பாரு, அதையும் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே டோரை மெதுவா லாக் பண்ணு. கைஸ், உங்களுக்கு இந்த பீரோ பிடிச்சிருக்கா? இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்குமாவா? gift சூப்பரா இருக்கு. ரோசக்கா, உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா நான் இப்ப எங்க பெரியமாவை கூப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க. பெரியமா, பெரியமா, சீக்கிரம் வெளியில வந்து பாருங்க. ரோசக்கா ஃபேமிலி ஒரு பெரிய பீரோ வாங்கிட்டு வந்து gift-ஆ பண்ணிருக்காங்க. என்னது, பீரோவை கிஃப்டாக கொடுத்துருக்காங்களா? அட ஆமா, அதுதான் அவ்வளோ பெருசு இருந்துச்சா? அட சூப்பராக இருக்கே, இவ்வளோ திங்ஸ் கிஃப்டாக வந்திருக்கு. வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் காசு போட்டு வாங்கவே தேவையில்லை போல இருக்கு. என்னம்மா ரோஸ், இது இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட் உங்கள் அம்மா அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க? கமான் ஆண்டி, எங்களுக்கு இந்த ஊர்லயே வச்சு உங்க ஃபேமிலி தானே ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நீங்க தான் வர்றீங்க. அது சரி, அதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்களா? சரி சரி, டே பண்டி, எல்லாத்தையும் வெளியில் வச்சு ஓப்பன் பண்ணி எங்கேயாவது ஸ்க்ராட்ச் பண்ணிடாதீங்கடா, எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். எல்லாத்தையும் பத்திரமா கொண்டு வந்து உள்ளே வைங்க. நான்சி அக்கா, பண்டியை நாங்கள் அம்மா சொன்னாங்க யாரோ ஒருத்தங்க வீட்டுக்கு வராங்கன்னு. யாருக்கு அது? உங்களுக்காவது தெரியுமா தெரியாதா? ஏமா, நாங்க அப்ப இருந்து கேட்டுட்டே இருக்கோம் நம்ம வீட்டுக்கு யாரு வர்றாங்கன்னு. சொல்லவே மாட்டேங்கிறீங்க. யாருதாம்மா வர்றாங்க?